திமுகக்குள்ளே குத்துவெட்டு நடந்துக்கிட்டே இருக்குது. திமுக கட்சிக்குள்ளேயும் நடக்குது, கூட்டணிகளையும் நடக்குது. பீகாரில் ஓட் ஷோர் சுற்றிட்டு அடி வாங்கினோன்னா பயந்து போய் இவங்கள்ட்ட வந்து கையை கட்டிக்கின்னு குழு போட்டிருக்காங்க பேசுங்கன்னாங்க. அன்றைக்கி இப்படி இருந்தார் ஸ்டாலின். என்டிஏ கூட்டணியில் தாவேக்கா சேரல, அப்படி தனிச்சு தான் ஒன்று நிலமையே தலைகீழ ஆகிடுச்சு. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா இப்படி ஆகிட்டாங்க. நாங்கள் எப்படின்னா போகிறோம், நீ தேரமாட்டல்ல அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா மக்கள் நல கூட்டணி அப்படி தானே உருவாச்சு. நாங்கள் தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ, நீ ஜெயிக்க மாட்டல்ல அப்படின்னு தானே முடிவு எடுத்தாங்க. அந்த மாதிரி முடிவு எடுத்துட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தாவேக்கா கிட்ட காங்கிரஸ் போகக்கூடாதுன்ற பயம் கனிமொழி டெல்லிக்கு அனுப்புறீங்களே. அப்போ எடப்பாடி பழனிசாமி மட்டும் டெல்லி போய் பேசினா அடிமைன்றீங்களே, அடிமைத்தனம் அப்படின்றீங்கள. இதுக்கு பேர் என்ன? இவர் விஜய் பிரிக்கிற வாக்குகள் சிறுபான்மை வாக்குகள் 13% திமுக இருந்து. போன தடவை விஜய் கருப்பு செப் சைக்கிளில் போய் ஓட்டு போட்டார்ல, அவர் ரசிகர்லேருந்து எல்லாம் போட்ட ஓட்டு திமுக இருக்குது. இது எல்லாத்தையும் விஜய் திரும்ப வாங்கினாருன்னா கிட்டத்தட்ட 18% ஓட்டு திமுக இருந்து பிரிக்கிறாரு. 45 18 கழிங்க 27 வந்துடுவாங்க. நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 18% அப்படி வருவாங்க. சரி 20% வச்சுக்கோங்க. மக்கள் நல கூட்டணி மாதிரி ஆகிடுவாங்களா? இந்த ஆதாயம் என்டிஏக்கு சாதகமாக போகும். சென்னையில் பல தொகுதிகளில் தாவேக்கா 2வது இடத்துக்கு வராங்க. காங்கிரஸுக்கு தாவேக்காவுக்கு போனாங்கன்னா திமுக நிலைமை 3வது இடத்துக்கு மிக மோசமாக தள்ளப்படும். ஏன்னா இவங்களெல்லாம் தனிச்சு நின்றுலாம் ஜெயிக்க முடியாது. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதிரியே இல்லைனார். இன்றைக்கி கூடயே எதிரிக்கிறார். அதனால தான் தெரில அவருக்கு. அப்படியே பார்க்குறாரு, எங்கேயுமே எதிரி காணுமே, தலைவரை காலு கீழே பாருங்கள் அப்படின்றாங்க. யார்? காங்கிரஸா? அப்படி அடுத்த மாதம் பேட்டில் மந்த்து, சண்டை தான், யுத்த காலம் தாங்க. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலிப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். டெல்லியில் வந்து காங்கிரஸ் தலைமையை மீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க கனிமொழி. அதுக்கப்புறமேட்டு வந்து ஆட்சியில் பங்கு அப்படின்றத திமுக திட்டவட்டமாக மறுத்துக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து இன்னும் விரிசலை ஏற்படுத்துமா திமுக கூட்டணிக்கு? திமுக கூட்டணி எப்போ சேர்ந்துருக்குதுன்னு விரிசலை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள். நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன், இந்த சைடு அதிமுக கூட்டணியில் சின்னதாக தும்முனா கூட பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு இப்போ இந்தியா அலையன்ஸு தான் ஜெயிக்கும் அப்படின்னு பிரதமர் சொன்னார்னா பாருங்கள் கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாருன்றது. அதிமுகவில் இருந்தாங்க ஒருத்தர் முதலமைச்சர் அப்படின்னா பார்த்தீங்களா எடப்பாடி பேரை சொல்லுன்றது. ஏதாவது ஒன்றுனா போட்டு இங்கே அதிமுகவில் பிரச்சனை. ஒரு கட்டத்தில் எந்த அளவுக்கு போனாங்கன்னா 40 எம்எல்ஏகளோட எஸ்பி வல்மணி வெளியே வருவார்ன்ற அளவுக்கு போனாங்க. கரெக்டாக நரேட்டிவ் ஜனங்களும் அதை நம்பினாங்க. இன்னொன்று என்ன பண்ணாங்க, அதிமுகலேருந்து எல்லாம் போய்கிட்டே இருக்காங்க சார், ஒன்றுமே இல்லை. நான் அப்போல்லாம் அவங்கள்ட்ட கேட்டது யார் போனா சொல்லுங்கள் சார்? சசிகலா டிடிவியோ? சசிகலா டிடிவியோ? எந்த காலத்துக்கு அதே சொல்கிறீங்க? இல்லை சார், லேட்டஸ்ட்டாக இவர் அன்வர் ராஜா போயிட்டார். அன்வர் ராஜா கூட எவ்வளோ பேர் போனாங்க? இல்லை சார், அவரும் கூட ஒரு 4 பேர் நின்னாங்க. அந்த 4 பேர் அறிவாளத்தை ஆளுங்கப்பா, வேறு யாரையா சொல்லு. இல்லை சார், அவர் மட்டும்தான். மைத்ரேயன் போயிட்டார் சார், மைத்ரேயன் கூட யார் போனா அப்படி. அப்போது இந்த மாதிரி லாஸ்ட்டாக என்ன சொன்னாங்க சார், மாபெரும் தலைவர் செங்கோட்டையனே போயிட்டார் சார். எவ்வளோ பேர் பார்ப்போனாங்க அவர் கூட? 230 பேர் சார். முடிஞ்சிச்சா? அங்கே போயிட்டு அவர் எப்படி பார்க்காரு சார்? சந்தோஷமாகவே இல்லை சார், விஜயை எப்போவோ மாதம் ஒரு பார்க்குற அந்த பௌர்ணமி அமாவாசை மாதிரி பார்க்க வேண்டியது இருக்குன்னு புலம்புறார் சார். தேர்தல் அறிக்கை இந்த அரசியல் அந்த பெரிய இவங்க இருக்காங்கல்ல, அரசியலில் பலந்துன்னு கொட்டப்பட்ட தாவேக்காவினர் அவர்கள் தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறாங்க. இவர்களே சொல்கிற அந்த மாபெரும் தலைவர் அந்த அறிக்கை குழுவில் இல்லை. இல்லாதவர் இதை வச்சு இங்கே உருட்டுறாங்க. மாபெரும் தலைவர்னு சொல்கிறாங்க. தேர்தல் அறிக்கை அவர் மாதிரி ஆள் தானே பண்ண முடியும் அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும். அவர் ஒருத்தர் தான் அரசியல் தெரிஞ்சவர். அவர் தான் இந்த மாவட்டத்தில் பிரச்சனைப்பா அங்கே போங்க இது போங்கன்னு. அப்போது இந்த மாதிரி நரேட்டிவ் எல்லாம் தாண்டி நான் அப்போல்லாம் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பேன், திமுகக்குள்ளே குத்துவெட்டு நடந்துக்கிட்டே இருக்குது. திமுக கட்சிக்குள்ளேயும் நடக்குது, கூட்டணிகளையும் நடக்குது. ஆனால் இதே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை வைத்து ஒன்றுமே நடக்காத மாதிரி அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டிபேட் போடுவாங்க. அரசுடைய அவலங்கள் ஏதாவது இருந்தால் அதை மறைச்சிட்டு உப்பு பெறாத விஷயங்களை டிபேட் பண்ணுவாங்க. கேள்விகளை இவர்களே அசைன் பண்ணுவாங்க தெரியுமா, கேள்விகளை அனுப்புவாங்க. அந்த கேள்வியை கொண்டு போய் அவர்கிட்ட கேட்பாங்க. பிரிந்து சென்ற ஓபிஎஸ் மீண்டும் இணைவாரா? கடுப்பாயிட்டார் ஒரு தடவை எடப்பாடி. பிரிந்து சென்ற சொல்லாதீங்க, ஆமாம் சொல்லாதீங்க, கட்சியை விட்டு நீக்கிட்டோங்க நாங்கள் அப்படின்னு. அப்புறம் ஓபிஎஸ் ஒரு மாபெரும் தலைவர்னு ஊட்டியிருந்தாங்களா? இன்றைக்கி அவர் என்னானார், தனியாக சுற்றிட்டு இருக்காரு, கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. டிடிவி அவர்களே என்னை வந்து சேர்க்கறதுக்கு நீங்கள் தான் டிடிவி ஹெல்ப் பண்ணணுன்னு. ஒற்றுமையாக இருங்கடான்னு வெளியே வந்தேன். லாஸ்ட்டில் நீங்கள் எல்லாம் ஒன்றாயிட்டீங்க, நான் போயிட்டு இங்கே மாட்டிக்கிட்டேன் அந்த பாடாவதி கும்பல்னு செங்கோட்டையன் புலம்புறாரு. அப்போது
கூட்டணி அமையலை. நேற்று கூட எடப்பாடி சொல்லியிருக்காரு, கூட்டணி அமையலை, எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. இன்றைக்கி பலமான கூட்டணியாக நாங்கள் இருக்கிறோம், இன்னும் சில கட்சிகள் வரும். ஆனால் இங்கே இருக்கிற கூட்டணி கலகலத்து போயிருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியுடைய அர்த்தம் தான், கலகலத்து போயிருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் அந்த பீகாரில் ஓட் ஷோர்னு சுற்றிட்டு அடி வாங்கினோன்னா பயந்து போய் இவங்கள்ட்ட வந்து கையை கட்டிக்கின்னு குழு போட்டிருக்காங்க பேசுங்கன்னாங்க. அன்றைக்கி இப்படி இருந்தார் ஸ்டாலின். கரெக்டாக ஒரு 10 நாள் என்டிஏ கூட்டணியில் தாவேக்கா சேரல, அப்படி தனிச்சு தான் ஒன்று நிலமையே தலைகீழ ஆயிடுச்சு. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா இப்படி ஆயிட்டாங்க. இவங்க பயந்து போய் எங்கே காங்கிரஸ் தாவேக்கா பக்கம் போயிடுச்சுன்னா கூடயே 2-3 கூட்டாளிங்க போயிடுவாங்க. மக்கள் நல கூட்டம்லாம் ரெடியாக இருக்காங்க. சிபிஎம் விசிகா சிபிஎம் இவங்கெல்லாம் கூட இப்போ ஒருவேளை கடுப்புல இருக்காங்க. கடுப்புல காங்கிரஸ் போயிட்டா நம்ம அது பலமான டிவிக்கு கூட்டணிக்கு மட்டும் வழிவகை ஏற்படுத்துமா, இல்ல வந்துட்டு அதிமுக பாஜக கூட்டணிக்கும் வர்றதுக்கு பாஜக இருக்கிறதுனால நாங்க போக மாட்டோம்னு முடிவு எடுத்திருப்பாங்க. அதனால பாஜக அதிமுக கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால ஒருவேளை திரும்ப முடிவு எடுத்தாரு, நாங்கள் அதிமுகவோட தான் இருக்கிறோம், நாங்கள் ஒன்றும் பாஜக கூட இல்லை அப்படின்னு எடுத்தாருன்னா பெட்டர் சாய்ஸ். ஆனால் பண்ண மாட்டார். அப்போ அவர் மன குறையோட முதல் மரியாதை சிவாஜி கணேசன் மாதிரி எல்லாத்தையும் நெஞ்சுக்குள்ளேயே வச்சு பூட்டிக்கிட்டு அங்கே இருக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாம் காங்கிரஸுக்கு தாவேக்காவுக்கு போனாங்கன்னா திமுக நிலைமை 3வது இடத்துக்கு மிக மோசமாக தள்ளப்படும். ஏன்னா இவங்களெல்லாம் தனிச்சு நின்று ஜெயிக்க முடியாது. சார் 200 தொகுதிக்கு மேலே நிற்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ திமுக கூட்டணி பிரச்சனையிலே வந்து இப்போ இவங்கெல்லாம் வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு இல்லை நாங்கள் வந்து சீட் அதிகமாக கேட்குறோம் குறைஞ்சி கொடுக்கறதுக்கும் போது இவங்க எப்படி சார் ஏற்றுப்பாங்க? 200 தொகுதிக்கு மேலே நிற்கிறது எப்படின்னா கூட்டணி கட்சிகளுடைய பலத்தோடு இவங்க 200 நிற்பாங்க. 200லாம் நிற்க முடியாதுங்க. அப்போ இப்போவே 6 கொடுத்ததுக்குள்ளே கடுப்பில் இருக்காங்க. சிபிஎம்லாம் கொன்றுவான்னு சொல்லி அனுப்பிச்சிக்கிறாங்க மாநாட்டில் பேர் சண்முகத்துக்கு. சிங்கிள் டிஜிட்னா வெளியே வந்துடணும், அங்கெல்லாம் இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. சிங்கிள் டிஜிட் வெளியே வந்துடணுன்றது இப்போ இன்னொரு சாய்ஸு தாவேக்கா இருக்குது. அது என்ன பண்ணுறாங்களோ எது பண்ணுறாங்களோ, சும்மா போய் ஒரு 7 இடத்துக்கு நம்மளா நின்றுக்கலாம்பா, ஒரு 20 இடம் கொடுத்தாங்கன்னா கம்மு நின்று நம்ம வாட்டில் ஏதாவது பண்ணலான்னு கூட போயிடலாம். உனக்கு போதில்லை, ஒன்றை விட்டு நாங்கள் வெளியே வரோம்ல அந்த மாதிரி. அப்போ இந்த பிரச்சனைக்கு தான் திமுக பயந்து போய் கனிமொழியை காங்கிரஸை தலைவரை அட்மிட் பண்ணுறதுக்கு டெல்லிக்கு அனுப்புகிறாங்க. அப்போது காங்கிரஸ் வந்து இந்த இந்த விவகாரத்தில் நம்மளை விட்டு கையை விட்டு போயிடுவாங்களோன்ற பயம் ஸ்டாலினுக்கு இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ராகுலை திருப்திப்படுத்தணும், இல்லாட்டி ராகுல் தான் பிரவீன் சக்கரவர்த்தியை தாவேக்காக்கு அனுப்பிச்சோன்ற பயத்தில் கனிமொழியை அனுப்பிச்சு சமாதானப்படுத்துகிற வேலையை பண்ணுறாரு. ஏன்னா ராகுல் முடிவு பண்ணால் மட்டும்தான் இங்கே அடங்குவாங்க, மற்றெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே இருக்கிற டீம்லாம் இதுக்கு இல்லது. செல்வ பிறந்தங்கெல்லாம் ஓரளவு இவங்க கூட தான் இருக்காங்க. ஆனால் அது வேலைக்கு ஆகாது. திடீர்னு ராகுல் எந்த அழுத்தமும் கொடுக்கலன்னு வேற சொல்லியிருந்தாரு. யாரு? செல்வ பிறந்தகை தான். நாங்கள் எதுவும் இப்போ கூட்டணி இஷ்யூவாக கேட்குறாங்க, கனிமொழி அங்கே போயிருக்காங்க அப்படின்னு நாங்கள் எந்த அழுத்தமும் கொடுக்கல. அவரெல்லாம் திமுகவில் சேர்ந்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. அவர் திமுகவோட ட்ராவல் பண்ணுறாரு. மாநில தலைவர்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே பிரச்சனை பிரவீன் சக்கரவர்த்தி, காங்கிரஸில் இருக்கிற சில எதிர்கோஷ்டிகள், அதாவது செல்வ பிறந்தகை ஆகாதவர்கள், மாணிக்கம் தாகூர், திமுக ஆகாதவர்கள், இவர்கள் எல்லோரும் ஒரு இதாக கிளம்புறாங்க. தாவேக்கா கூட போனால் அவங்களுக்கு சில லாபம் இருக்குது, அப்படி யோசிக்கிறாங்க. தாவேக்காவுக்கு போனால் மூழ்கிற கப்பல்னு அவங்களுக்கு இப்போ தெரியாது. ஆனால் காங்கிரஸ் மேலிட என்ன பண்ணுதுன்னா போயிடுவேன், இந்த பாருங்க இவங்கெல்லாம் சொல்கிறாங்க போயிடுவேன்னா பயம் வருது இவங்களுக்கு ஒரு பயம் வருது. என்ன பயம்? போயிட்டாங்கன்னா நம்ம கதை கந்தல். உண்மையா மிரட்டுறாங்களா இல்லை வந்து உண்மையா அதிருப்தியில் இருக்காங்க, அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இல்லை அந்த அதிருப்தியில் இருக்காங்களா? தற்போதைக்கு மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப இவங்க அவங்கள அழுத்துற மாதிரி இருந்தால் எனக்கு ஒரு கண்ணு போது உனக்கு 2 கண்ணு போட்டோம், நாங்கள் எப்படின்னா போகிறோம், நீ தேர மாட்டல்ல அப்படின்ற முடிவு வந்துட்டாங்கன்னா மக்கள் நல கூட்டணி அப்படி தானே உருவாச்சு. நாங்கள் தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ, நீ ஜெயிக்க மாட்டல்ல அப்படின்னு தானே முடிவு எடுத்தாங்க. அந்த மாதிரி முடிவு எடுத்துட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எங்களுக்கு தன்மானம் இருக்குங்க. இன்னொன்று, தாவேக்காவை இன்றைக்கே காங்கிரஸ் இழுத்து பிடிச்சதுன்னா எந்த காலத்துலேயும் அது என்டிஏ பக்கம் போகாமல் பார்த்துக்கலாம். ஒருவேளை தேர்தலுக்கு பிறகு விஜய் தொடர்ந்து அரசியல் நடத்தணும் அப்படின்னு முடிவெடுத்தாருன்னா 2030 அதுக்கு தானே வந்திருக்கதா சொல்கிறாங்க. அது இன்னைக்கு சொல்கிறதெல்லாம் வச்சு நம்ம எப்படி கணக்கு போட முடியும்? ஒவ்வொருத்தரும் எப்படி இது கமலாசன் சொன்னார், கரெக்ட் தான் சார், அப்படி சும்மா வால் எடுத்து சொல்லினார்ல, கதவு திறந்திருக்கிறது, திமுகவிற்கு செல்ல வேண்டும், வெளியே செல்ல வேண்டும் என்பவர்கள் தாராளமாக வெளியே போகலான்னாரு. அப்புறம் யாரும் போகலையா, நானே போகிறேன் வரட்டா அப்படின்னு போயிட்டார். கரெக்டாக? அதனால் வீரம் பேசுறது அதெல்லாம் கணக்கு இல்லை. நீங்கள் அரசியலை எப்படி கொண்டு போகிறீங்க, உங்கள் அரசியல் எப்படி நிற்கும், உங்களுக்கு எவ்வளோ ஸ்டஃப்னஸ் இருக்குது, அது ரொம்ப முக்கியம். ஒரு கரூர் இன்சிடெண்ட்டில் பார்க்குறோம், பொதுமக்களை பார்க்க வர விஷயத்தில் பார்க்குறோம், டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டீஸில் அறிக்கைகள் மற்ற விஷயங்களில் பார்க்குறோம். அப்போ எதுலேயுமே ஒரு தைரியம் இல்லாத தலைவராக, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒருத்தராக இருக்கிறவர், அவர் கீழே இருக்கிற அந்த ரசிகர்களை நம்பி மட்டும் இறங்க முடியாது. பொதுமக்களோட அபிப்பிராயத்தை வாங்கணும்.
சார் இன்னும் எத்தனை நாள் விட்டு வெளியில் வந்திருக்காருன்னா லிஸ்ட் போட்டாங்க சார். ஆமாம், மொத்தமே ஒரு 25-28 நாள் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ கனிமொழி இவங்க அனுப்புகிறாங்கன்னு வச்சிங்க. ஏன்னா தாவேகா கிட்ட போயிடக்கூடாதுன்னு. தாவேகா கிட்ட காங்கிரஸ் போகக்கூடாதுன்ற பயம் கனிமொழி டெல்லிக்கு அனுப்புகிறீங்களே. அப்போ எடப்பாடி பழனிசாமி மட்டும் டெல்லி போய் பேசினா அடிமைன்றீங்களே, அடிமைத்தனம் அப்படின்றீங்கள. இதுக்கு பேர் என்ன, ராஜதந்திரமா? காலில் விடுற கதை தானே. ராஜதந்திரம் தான். நீ உடைச்சா மண் குடம், மற்றவங்க உடைச்சா பொண்ணு குடம். இதுதான் திமுக. இவர்கள் என்ன பண்ணாலும் இது நாட்டில் பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு அவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. நாடே கொந்தளிச்சு போயிருக்குது. ஒரு குடும்பத்தையே சதைக்கிறானுங்க. அதுக்கு இவங்க ரியாக்ஷன்னா, நல்ல வேலை கொன்னதெல்லாம் பீகாரி தான். இன்னொரு அமைச்சருக்கு அப்படியா எங்கே நடந்துச்சு? ஏன்னா 3 நாளாக சமூக வலைதளத்தில் பேப்பரில் எல்லாத்துலேயும் இது இருக்குது. இவங்க ஐடி விங்கி கட்சிக்காரங்களே அறிக்கை விட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா சர்மிளா சொல்லுதில்ல, நல்ல வேலை பீகாரிங்க கொண்டாங்க அப்படின்னு. என்ன நல்ல வேலை? செத்து போனதில் ஒரு குடும்பம் ஒன்றுமில்லாமல் ஆனதில் ஒரு நல்ல வேலை இருக்குது அவங்களுக்கு. அதுலேயும் ஒரு இந்த அரசியல். இதெல்லாம் போய் அமைச்சிட்ட மைக்க போட்டால் தெரியல அவர். அப்போ 3-4 நாளாக அவர் என்ன பண்ணுறாரு? கூட இருக்கிறவரை பார்க்குறாரு. அவர் அதுக்கு மேலே அண்ணா ஏன்னா நான் அப்புறம் சொல்கிறேண்ணே, நீங்கள் கேளுங்க, நான் இந்த நானே ராஜா நானே மந்திரில் சொல்லுவாப்பில் அந்த மாதிரி அவர் என்ன எங்கே கேட்ட போகிறப்பன்னு அவர் அப்படி திரும்பினார் தாவேலு. அப்புறமா அவங்க திரும்பி பார்த்தோன்னா யாரோ கையன் கொஞ்சம் டெய்லி இதை பார்க்குறோம் போல். ஆமாம் நான் நடந்திருக்குண்ணே அந்த மாதிரி. உடனே காவல்துறை இது சம்மந்தமாக உரிய விசாரணை. இப்போ என்னென்ன போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டு, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டாக நடவடிக்கை எடுக்கும் காவல்துறை. அது இப்போது நான் இதில் என்ன சொல்கிறது, அந்த மாதிரி இதுக்கு ஒரு அமைச்சர், அவரே அந்த இதுக்கு மாவட்ட செயலாளர், அவரே அது பக்கத்து தொகுதிக்கு எம்எல்ஏ. சென்னை இப்போ தூத்துக்குடியில் ஒரு இது நடந்திருக்கு, என்னான்னு கேட்டால் கூட திடீர்னு ஏதாவது கவனிக்கல. எவ்வளோ செய்திகள் வருது, கவனிக்கலைங்க. ஏன்னா கொலைன்றது சாதாரணமாகிடுச்சு இல்லை, அதனால் அதெல்லாம் கவனிக்கலைங்க அப்படின்னு ஃபேஷன் ஆகிடுச்சு. அவர் பாணியில் சொன்னால் ஃபேஷன் ஆகிடுச்சு, அதனால் கவனிக்கல சார் அப்படின்னு சொல்லலாம். சென்னையில் அதுவும் உங்கள் மாவட்டத்தில், அதுவும் உங்கள் மாவட்ட செயலாளராக நீங்கள் இருக்கிறது கீழே உங்களுடைய பக்கத்து தொகுதியில் நடக்குது. இதை கூட கவனிக்காத அளவுக்கு தான் இன்றைக்கி இவர்கள் இருக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இவர்கள் இப்படியே இந்த மாதிரி ஒரு அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் முதல்வர் மேட்டுக்குடி மக்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பூங்கா இருக்குது தெரியுமா, தொல்காப்பியர் பூங்கா. அரசு செலவில் 41 கோடி ரூபா செலவு பண்ணி புதுப்பிக்கப்பட்ட பூங்கா. பொதுமக்கள் போக முடியல. அப்போது அந்த பூங்காவில் வந்து போகிறதுக்கு டிக்கெட் விலை ஏதோ நிர்ணயிச்சிருக்காங்க. ஜனங்க காலைல வாக்கிங் போகிறவங்க போகலாம். 500 பேருக்கு அது அனுமதி. புக் பண்ணால் எல்லாம் புக்கிங், எல்லாம் புக்கு. யாருன்னு பார்த்தா ஒரு பெரிய மேட்டுக்குடி ஒரு குரூப்பு முழுசுமே புக் பண்ணிட்டான். அவங்களுக்காக உருவாக்கப்பட்டது தானே சார் அப்போ? அதுதான் சொல்கிறேன். அப்போ யாருக்குமே ஏப்ரல் வரைக்கும் புக்கிங்கு. இதை போட்டால் இதே ஒரு முன்னணி ஆங்கில பத்திரிகை போடுது. அவர் கார்பரேஷன் இப்போ வீட்டு பார்க்குறவர் ஓம் ஜாஸ்வின்னு சொல்லிட்டு. இதற்கு இந்த அறிவாலயத்தில் புதுசாக ஜாயின் பண்ண அந்த பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் இருப்பாங்களா, அதில் போஃபோர்ஸ் விவகாரத்தை வெளியே கொண்டு வந்தார் மிகப்பெரிய பத்திரிகை. அவர் சொல்கிறார் டோட்டல் ரபிஷ், எப்படி நடக்கவே இல்லை அப்படி இப்படின்றாரு. நீங்கள் தான் நடக்கிறீங்க, மற்றவங்களை நடக்க விடலன்றது தான் அது. அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னா மக்கள் அங்கே நடக்க விடல, அதுதான் பிரச்சனை. அப்போ இது இவர்கள் எல்லாம் நிலைய வித்வானில் மாறி இருக்குது. அந்த நிலைய வித்வானோடு சேர்ந்துக்கிட்டு நேற்று முதல்வர் வாக்கிங் போகிறாரு. வாக்கிங் போகிற இடம் தானே. அங்கே அயாபுசி பைக்கு கிட்டத்தட்ட 13 லட்ச ரூபா 14 லட்ச ரூபா அதில் ஏறி உக்காந்துன்னு போஸ்ட் கொடுக்குறாரு. அதுக்கேற்ற மாதிரியே போட்டு வந்திருக்காப்புல. கூட இவர் இந்த அறிவாலய புது கொத்தடிமைகள் சொன்ன எனக்கு கொஞ்சம் நான் கௌரவ குறைச்சலாக யோசிக்கிறேன். அறிவாலயத்துடைய நண்பர்கள், புது நண்பர்கள் நான் நிற்கிறாங்க. எல்லாம் முறுக்குங்க சார், எல்லாம் முறுக்குங்க சார். அயாபுசா வண்டி டிடி வாசனே வச்சு ஓட்டி இங்கே சென்னையிலலாம் பிரபலம். என்னமோ இவர்கள் அந்த வண்டிக்கு அம்பாசிடர் மாதிரி உட்காந்துட்டு இருக்குது. நாட்டில் என்ன நடக்குது, எவ்வளோ பெரிய விஷயங்கள், மக்கள் கொதிப்படைஞ்சு போய் கிடக்குறாங்க. இந்த பக்கம் அரசு ஊழியர்கள் போராட்டம் நடந்துட்டு எல்லாரும், யார் அரசு ஊழியர்னு மட்டுமா சொல்லுவீங்க, எல்லாரும் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கிற நேரத்தில் இவரே சொல்லுவார் அடிக்கடி, ரோம் நகரம் பற்றி எறியும் பொழுது நீரோ மன்னன் பிடியில் வசித்து கொண்டிருப்பான் என்றால் சொல்வார்கள் அப்படின்லாம் சொல்லுவார். ஆனால் உங்கள் செயல் எப்படி இருக்குது? தூய்மை பணியாளர்கள் அகற்றும் போது கூலி படம் பார்த்து ரிவ்யூ போடுறீங்க. ஒவ்வொரு விஷயத்துலையுமே இன்னொரு ஒரு போராட்டம் பெருசாக நடக்கும்போது இது மாரிசனா நம்பீசனா ஏதோ ஒரு படம் வந்துச்சு, மாரிசன் இல்லை சார், இவர் இது மாரி செல்வராஜோட பைசன் அந்த படத்தை போய் பார்த்துட்டு வரீங்க. இந்த மாதிரி தான் இது. பராசக்தி மட்டும் பார்க்கல, ஏன்னா ஏதாவது பிரச்சனை ஆகிடும் போலன்னு சொல்லிட்டு நம்ம எதாவது சொல்ல போகிறோம்னு சொல்லிட்டு அதை பார்க்கல. அதுக்கு மட்டும் ரிவ்யூ எழுதாமல் விட்டார். அப்போ இந்த மாதிரி விவகாரத்தில் முதல்வர் மக்களோடு இணைந்திருக்கிறாரா அல்லது யாரோட, அதை ஒரு சொல்லுவாங்கல்ல, இப்போ எம்ஜிஆர் படத்தில் ஒரு பாட்டு வரும், அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு, நீ சிரிக்கும் புன் சிரிப்போ ஆனந்த சிரிப்புன்னு குழந்தை வச்சுட்டு பாடுவார்.
அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் ஒரு பார்ட்டி கொண்டாட்டம்னு இருக்கும். இங்கே எம்ஜிஆர் குடிசையில் அந்த இது ஏழை மக்களுடைய பிரச்சனையை வச்சு அவர் பாடிட்டு இருப்பார். அந்த மாதிரி தான் இருக்குது இன்னைக்கு. என்ன பண்ணுறது? சரி, காங்கிரஸ் இந்திய தலைவர், அதாவது மாணவர் தலைவர் வந்து சொல்லியிருக்காரு, இவ்வளோ இப்போ வந்து கல்லூரி வளாகத்திற்குள்ளேயே வந்து ஒரு பெண்ணுக்கு வன்கொடுமை நடந்திருக்க போது வந்து என்ன கூட்டணி அரசாங்கமாக இருந்தாலும் வந்து களத்தில் இறங்கி போராடணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ இங்கேருந்து இப்போ வந்து இவங்க பிரவீன் சக்கரவர்த்தி, கிறிஸ் ஜோடங்கர் இவங்கெல்லாம் பேசுறதை விட்டுட்டு இப்போ அங்கேயும் இன்னும் ஒரு சில காங்கிரஸ் நிர்வாகிகள் பேசும்போது இன்னும் கூட்டணி உடைக்கணும் அப்படின்றத முடிவு எடுத்துட்டாங்களா? திமுக கூட்டணி வந்து இப்போ பிஜேபி ஏடிஎம்கே பிரிஞ்சிருந்தாலும் சேர்ந்த பிறகு அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா அந்த இது கிடையாது. டக்குன்னு ஒன்றி போயிட்டாங்கன்னா மாநில தலைவரை மாற்ற சொன்னாங்க, மாற்றினோன்னா அது ஒரு மாதிரி ஜெல்லாகி போய்கிட்டு இருக்குது. எந்த பிரச்சனைனாலும் இப்போ கூட்டணி வந்து பிஜேபியே பேசுது அப்படின்னா இவர் அனுமதிக்கிறார். நீங்கள் பேசிட்டு சொல்லுங்கள், முடிவெடுங்க, நம்ம பேசிக்கலாம் அப்படின்றாப்புல. அது வந்து ஒரு இயற்கையாக நடக்குது ஒரு விஷயம். இங்கே உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற மாதிரி கூட்டணிக்குள்ளே வச்சுக்கிட்டே இந்த தடவை இவங்களுக்குள்ளேயே முடிவு பண்ணுறாங்க. அதே 6 சீட்டு காங்கிரஸ் சீட்டு குறைக்கிறேன் அப்படின்னு. அப்போ இவங்க சொல்கிறாங்க பாஜக அதிமுகவை கபலீகரம் செய்துன்றாங்க. ஆனால் அதிமுக தான் பாஜகவுக்கு சீட்டு கொடுக்குற இடத்துல இருக்குது. இன்னொன்று அந்த அந்த சீட்டு ஷேரிங்கு மற்ற விஷயங்கள்லாம் ஒரு சுமூகமாக போகுது. அப்படியே பெரிய விஷயமா இருந்தாலும் ஒரு 2-3 நாள் இவங்க பரபரப்பாக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எங்கே பிரச்சனை வரும், மைக்கு எங்கே நுழைக்கலான்னு. இது வரைக்கும் அங்கே எதுவுமே இதாகலை. ஆனால் இங்கே 12, 15, 20 இடம் நின்றவங்க, 60 இடம் நின்றவங்க சீட்டெல்லாம் 6 சீட்டாக்கி 25 சீட்டாக்கி கபலீகரம் பண்ணி இவர்கள் ஆட்சியில் இப்போ அது என்ன கோவம்னா, இவ்வளோ நாளாக இவங்க எப்படி நினச்சிருந்தாங்கன்னா, சரி இவங்க பெரும்பான்மை கட்சி, நம்ம வந்து ஒரு 4 சீட்டு 5 சீட்டு ஜெயிக்கிறோம், நம்ம ஒரு 18 சீட்டு ஜெயிக்கிறோம், சரி அவங்களே ஆட்சி நடத்திட்டு போட்டோன்னு. இப்போ தான் ஒரு புது சிந்தனை வந்திருக்குது. என்ன இருந்தாலும் எங்களுடைய வாக்குகளை வாங்கி தானே நீங்கள் இவ்வளோ பெரும்பான்மை வாங்கியிருக்கீங்க, அப்போ வாங்க கூட்டணி ஆட்சி அப்படின்ற மாதிரி. இன்னொன்று, எங்களை ஏன் குறைக்கிறீங்க, எங்களை வந்து வளர விடாமே பார்த்துக்கிறீங்க, நீங்களே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. திமுகக்குள்ளே என்ன, காங்கிரஸுக்குன்னா அவ்வளோ சீட்டு, காங்கிரஸுடைய தொகுதிகளை பிடுங்கிறதுலாம் ரெடி ஆகிட்டாங்க. ஸ்ரீபெரும்புத்தூர் பிடுங்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. யாருது? மாநில தலைவர் தொகுதியை. இப்போ அவர் வேற எங்கேயாவது போய் நிற்பார் சார். அப்போ அதேமாதிரி எழும்பூர் நிற்பார்னு நினைக்கிறேன். அது யோசிச்சுட்டு இருக்காரு. அது மதிமுகவுடைய மதுராந்தகம் தொகுதியை பிடுங்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. நம்மளே நின்றுக்கலான்னு. வேளச்சேரி காங்கிரஸ்லேருந்து பிடுங்குறாங்க, திருவாடனை பிடுங்குறாங்க, அறந்தாங்கியை பிடுங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. திருநாவுக்கரசு தனியாக பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி காங்கிரஸ் இந்த தடவை அப்படியே சண்டை போட்டு வந்தாலும் இவர்கள் கொடுப்பார்கள் புதுசாக தொகுதி காங்கிரஸுக்கு. அங்கே போய் நின்றுட்டு பொட்டல் காடு தான், விவசாயம் பண்ணோம், எனக்கு இவ்வளோ ஏக்கர் வேணும் அப்படின்னு சண்டை. சரி ராசா வா ராசா அப்படின்ட்டு கொண்டு போய் நல்லா தொகுதியில் எதனா செஞ்சிருந்தா தானே சார் வந்துட்டு நம்ம திரும்பவும் அந்த இடத்துக்காச்சும் போக முடியும். புது தொகுதி கொடுத்தா இன்னும் 2 அதெல்லாம் எங்கள் வழக்கம் இல்லைங்க. நாங்கள் எப்போவுமே கூட்டணி கட்சியோடு நிற்போம், கூட்டணி கட்சியை பயன்படுத்திக்குவோம், ஜெயிப்போம். இதுதான் காங்கிரஸுடைய வழக்கம். அதுதான் திமுக சொல்லுது. நம்மளே இவனை காலைல எழுப்பி நம்மளே பவுட்ரு பூசி பொட்டு வச்சு எல்லாம் கூட்டு போய் பிரச்சாரத்துக்கு கூட்டு போய் மத்தியானம் சாப்பாடு போட்டு எல்லாம் நம்ம தொண்டர்களே கூட்டு வந்து அவனுக்கும் எல்லாம் பண்ணி தேர்தல் அலுவலகம் அமைச்சு மனு தாக்கலுக்கு நம்மளே எல்லாம் ரெடி பண்ணி சண்டை போட்டு மனு தாக்கலை பாஸ் பண்ண வச்சு ஈவினிங் பிரச்சாரத்துக்கு கூட்டு போய் மாநில தலைவரில் வர வச்சு தேர்தல் நேரத்தில் பூத்தில் போய் உட்காந்து வெளியிலையும் உட்காந்து தேர்தலுக்குள்ளே சண்டை போட்டு வாக்கு எண்ணிக்கிறது சண்டை போட்டு எல்லாம் பண்ணி இவருக்கு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுப்போம். இவர் வாங்கிட்டு நான் காங்கிரஸ் எம்எல்ஏ எங்களுக்கு இப்படின்னு சொல்லுவேன், இதுக்கு நம்மளே ஜெயிக்கலாமே ஏங்கன்னு கேட்குறாங்க. நேரு அதானே கேட்டார். 21 ஜெயிச்சோடனே கேட்டார், இன்னும் திருச்சியில் காங்கிரஸுக்கு தூக்கி கொடுத்துட்டு இருக்க போறீங்களா எவ்வளோ நாளுன்னு கேட்டார். எல்லாருக்குள்ளேயும் அந்த கோபம் இருக்குது. அப்போ இவர்கள் பொருந்தா கூட்டணி தானே. பொருந்தாத கூட்டணி இப்போ வரைக்கும் ஜெல் ஆகல. ஜெல் ஆகவே இல்லை சார், வெளியில தான் சார் அப்படி காட்டிக்கிறாங்க. ஆனால் எங்கள் நரேட்டிவ் ஊடகங்களை வச்சு எப்படி பண்ணாங்க, இந்த சைடு ஐயோ அடிச்சுக்கிறாங்க, டெய்லி அடிச்சுக்கிறாங்க. வேலுமணி ஒரு கட்சியோட வெளில வந்தா தானே சார் தெரியும், இங்க அடிச்சுக்கிறது வெளில வந்தா தானே சார் தெரியும். வெளியிலலாம் வருதுங்க, ஊடகங்களை வச்சுக்கிட்டு வெளியிலே தெரியாத மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் பேர் என்னது? தாக்கூர் வட மதுரையை வந்து நான் வந்து அந்த வடக்கு தொகுதியை கேட்ட தீர்வுன்னு இன்றைக்கே சொல்கிறாரு. அதுக்கு பேர் என்னது? இந்த மாதிரி பிஜேபியில் ஒரு சின்ன லீடர் ஒரு பேட்டி கொடுக்கட்டுமே, இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து ஆற்றுவாங்க. ஆற்றிட்டு நைட்டு டிபேட்டில் வேறு ஒரு 5 பேரை கூப்பிட்டு வச்சு ஆற்றுவாங்க. இங்கே வாய் திறந்தாங்களா? காங்கிரஸ் திமுக மோதல் எப்படி போகிறது, டெல்லிக்கு ஏன் சென்றார் கனிமொழி, காங்கிரஸிடம் கையேந்திருந்தா திமுக, இப்படிலாம் தலைப்பு வைக்க வேண்டியதானே. ஏன்னா அஜெண்டாவை இவங்க தானே கொடுப்பாங்க, இன்றைய அஜெண்டா இதுதான் அப்படின்னோன்னா அந்த அஜெண்டாலேருந்து தலைப்பை மட்டும் பிரிச்சுக்குவாங்க, மாற்றிக்குவாங்க. இன்றைக்கி ஏன் அது இந்த மாதிரி ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு எப்படி சார் வந்து கருத்து கணிப்புலாம் வேற வெளியாயிருக்கு, 200 தொகுதிகளுக்கு மேலே வின் பண்ண போகிறாங்கன்னு திமுக கூட்டணி, இதெல்லாம் எப்படி சார் வெல்வாங்க? உங்களுக்குலாம் வயசு கம்மி, 2016 அப்படி தான் பண்ணாங்க. 202 தொகுதி திமுக வெற்றி பெற்று விட்டது அப்படின்னு இவர்களே கருத்து கணிப்பை உருவாக்குனாங்க. பிரபல பத்திரிகை, பிரபல சேனல், அன்றைய பிரபல சேனலில் போட்டாங்க.
அதில் எல்லாருமே இதாகிட்டாங்க. அதிமுகவினரே என்ன இது கிட்டத்தட்ட, ஏன்னா நம்ம 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, எப்படியும் திமுக தான் வந்துடும் போல. இவர் வேறு கருப்பு பேண்ட்டு சிவப்பு சட்டை அது இதெல்லாம் போகிறாரு, செல்ஃபி எடுக்கணும், ரைட் லெஃப்ட் வாங்குறாரு, மறுபடியும் அவனையே கூப்பிட்டு செல்ஃபி எடுக்கிறாரு, சைக்கிளில் போகிறாரு, டீ குடிக்கிறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு, ஏதோ நடந்துடும் போல் அப்படின்னு நமக்கு நாமே அப்படின்னு உருவாக்கி இந்த சுனில் ககுலு எல்லா வேலையும் பண்ணாங்க. இவர்களே ஒரு கருத்தை உருவாக்குனாங்க, ஒரு போலி இதை உருவாக்கி போட்டாங்க. இப்போ சொல்கிறாங்களோ அதே மாதிரி. அதில் என்ன ஆச்சுன்னா, திமுக நம்பிட்டான், நம்ம தான் 202 ஜெயிக்க போகிறோமே, நம்ம ஏன் வேலை செய்யணும், நம்ம தான் 202 ஜெயிக்கிறோமே, நம்ம ஏன் கீழே விட்டமின் சியை கொடுக்கணும் அப்படின்னு அவனை வச்சுக்கினான். கடைசியில் பார்த்தா ஸ்டாலின் ஜெயிக்கிறதே பெரிய பாடாக போச்சு. அந்த இதெல்லாம் வந்து லாஸ்ட்டில் அவங்க நினச்சி அவர் ஒரு 2 வாரம் அவர் அந்த அதிர்ச்சியிலேருந்தே மீளல. ஏன்னா நம்ம தான் முதல்ல 2 தடவை இவங்களுக்கு இந்த அதிர்ச்சி நடந்திருக்குது. 80ல் எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சிட்டு 55% இருந்தாங்க காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து, 117 117 பிரிச்சுட்டு நின்னாங்க. இன்றைக்கி என்னமோ பேசுகிறாங்களே காங்கிரஸ் ஒன்றும் இல்லை, அன்றைக்கெல்லாம் காங்கிரஸ் கிட்ட தொங்கி தானே இருந்தீங்க, பாதிக்கு பாதி கொடுத்துட்டு யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு பிரச்சனை வந்துச்சு. மறுபடியும் இவர் எம்மா இந்திராம்மா சொல்லுங்கம்மான்னொன்னே, எப்பா எப்படி வந்தாலும் இவர் தான் முதலமைச்சர் அப்படின்ட்டாங்க. அவ்வளோ பண்ணி அன்னைக்கு நான் முதலமைச்சர், இவர் காங்கிரஸ் அதிமுகலேருந்து நாஞ்சில் மனோகரன் ஓடி போயிட்டாராங்க. எம்ஜிஆருக்கு அடுத்த இடத்துல இருந்தவர், இது திமுக கூட்டணி ஜெயிக்கணும் அங்கே போயிட்டார். அவருக்கு வந்து நிதியமைச்சர், அப்புறம் இவர் இந்த துறை, காங்கிரஸுக்கு அந்த துறை, கூட்டணி ஆட்சி எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. ஒரே அடி மீண்டும் எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டார். அன்னைக்கு ஒரு பெரிய பேரதிர்ச்சி கலைஞருக்கு. அது இன்னும் மறக்க மாட்டாங்கல்ல சார், ஏன்னா நம்ம இதுல வந்து கூட்டணி ஆட்சின்றதே தமிழக வரலாறுல கூட்டணி ஆட்சின்றது ஒண்ணே இல்ல சார், மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அன்னைக்கு மட்டும் ஜெயிச்சிருந்தா கூட்டணி ஆட்சி வந்திருக்கும். அன்னைக்கு காங்கிரஸ் அதுக்கப்புறம் பெருசாக தலையெடுத்திருக்கும், ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும். நல்ல வேலை ஜனங்க 55%லாம் பார்க்கல, எம்ஜிஆருக்கு அநியாயம் நடந்தது அப்படின்ட்டு பெரிய ஆதரவு கொடுத்தாங்க. முன்னிலும் இதுவாக வந்தார், இவர்களுக்கு பெரிய சம்மட்டி அடி கிடச்சிது. இதே தான் 2016 ஜெயலலிதா ஆட்சி. அவ்வளோதான், இத்தனைக்கும் தனியாக நிற்கிறாங்க. 234 தொகுதியிலும் அதிமுக போட்டிடுது. அந்த வரலாறும் எங்கேயுமே கிடையாது இது வரைக்கும். திமுகலாம் அப்படி போட்டியிட சொல்லுங்களேன், அவ்வளோதான். அப்போது 234 தொகுதி தனியாக நிற்கிறாங்க, இவர்கள் தனியாக நிற்கிறாங்க காங்கிரஸோடு சேர்ந்து. அவங்க வந்து மக்கள் நல கூட நிற்கிது. அப்போ நம்மளாம் சொல்கிறோம் இது அதிமுகவுக்கு சாதகமாகணும். இன்றைக்கி அப்படி தானே இருக்குது. இன்றைக்கி மக்கள் நல கூட்டணி இடத்துல தாவேகா இருக்குது. இன்றைக்கி இவங்க வந்து டிஎம்கே அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க, ஆட்சி மேலே கடுமையான அதிருப்தி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. இவர் விஜய் பிரிக்கிற வாக்குகள் சிறுபான்மை வாக்குகள் 13% திமுக இருந்து. போன தடவை விஜய் கருப்பு சைக்கிளில் போய் ஓட்டு போட்டார்ல, அவர் ரசிகர்லேருந்து எல்லாம் போட்ட ஓட்டு திமுக கிட்ட இருக்குது. இது எல்லாத்தையும் விஜய் திரும்ப வாங்கினார்னா கிட்டத்தட்ட 18% ஓட்டு திமுக இருந்து பிரிக்கிறாரு. 45 18 கழிங்க 27 வந்துடுவாங்க. இவர் வந்து இப்போ எங்கள் என்டிஏலேருந்து எடுக்கிறாரு வச்சுங்க, ஒரு 7% எடுக்கிறார், 25% வருவார். இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா 40 அப்படின்னு சொன்னார்ல, இன்னைக்கு நான் நேற்று என்ன சொன்னேன் 27. அதுதான் இவங்களுடைய யதார்த்தம். கும்பல் கூடி கேள்வி கேட்டால் பயந்துருவாங்க. 27 கூட கிடையாது, சராசரி 13லேருந்து 25ன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 18% அப்படி வருவாங்க. சரி 20% வச்சுக்கோங்க. மக்கள் நல கூட்டணி மாதிரி ஆகிடுவாங்களா? இந்த ஆதாயம் என்டிஏக்கு சாதகமாக போகும். சென்னையில் பல தொகுதிகளில் தாவேகா 2வது இடத்துக்கு வராங்க. இந்த ஓட்டு அவங்க பிரிக்கிற ஓட்டு எல்லாம் திமுக ஓட்டு அரண்டு போய் கிடக்குறாங்க. அப்போது இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் ஒரு பெரிய மக்கள் நல கூட்டணியாக எங்கே தாவேகா மாறிடுமோன்ற பயம் இவங்களுக்கு இருக்குது. இந்த விவகாரத்தில் தான் இவர்கள் வந்து இந்த கூட்டணி கட்சிகளை விட்டுட்டோன்னா அதனால் விடாமல் பிடிக்கிறதுக்கு. அதே டைம்ஸில் அவங்களுக்கு அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது. திருப்பி அடிப்போன்ற சொல்கிற கூட்டணியா சார் வந்து ஜெயிக்க போகுது. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதிரியே இல்லைனாரு, இன்னைக்கு கூடியே எதிரிக்கிறார். அதனால தான் தெரில அவருக்கு. அப்படியே பார்க்குறாரு, எங்கேயுமே எதிரி காணுமே, தலைவரை காலு கீழே பாருங்க அப்படின்றாங்க. யார் காங்கிரஸா அப்படி? அதனால தான் நீங்கள் என்ன சொல்கிறான், போராடு, ஏன் விட்ற, கூட்டணி கட்சியாக இருந்தால் கூட அடி இறங்கி அப்படின்றாங்க. அதை செய்யாதனால தானே 5 வருஷமாக இவங்க ஒன்றும் இல்லாமல் மதிப்பிலேருந்து போய் கிடக்குறாங்க. நீங்கள் திருமாவளவன் புலம்புறாரு, என்ன காரணம்? நீங்கள் அந்த வேங்கை வயலுக்காகவும் ஆணவ கொலைகளுக்கு எதிராகவும் ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது தூய்மை பணியாளர் சென்னையில் போராடின போது நீங்கள் எதிர்த்து நின்று இருந்தீங்கன்னா திருமாவளவன் இன்னைக்கு மதிப்புமிகு தலைவர். ஏன் நான் அம்பேத்கர் இதுக்கு போகக்கூடாது? நீங்கள் யாருங்க எங்கள் கட்சி விட முடிவு பண்ணுறதுக்கு? விஜய் வந்தான்னா விஜய் வந்தால் நீங்கள் யாருங்க என்ன முடிவு பண்ணுறதுக்கு? உங்கள் கூட்டணியில் நான் இருக்கிறேன்னா தேர்தலில் தொகுதி பங்கீடு, அவ்வளோதான். நான் என்ன பண்ணணும்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. அவர் ஒரு கட்சி தலைவர் வர்றாருன்னா அது ஒரு அரசியல் நாகரிகம். நீங்கள் எப்படி போவேன்னு சொல்லலான்னு கேட்கணும். தைரியம் இருந்ததா? நானே எப்படிங்க ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வெளியிடுவீங்க? ஏங்க எங்களெல்லாம் சொல்கிறீங்க? ஏங்க இந்தியா கூட்டணியில் யாருமே இல்லையா தலைவர்? சோனியா காந்தி இல்லையா? ராகுல் காந்தி இல்லையா? மம்தா இல்லையா? கெஜ்ரிவால் இல்லையா? இல்லை காஷ்மீரில் இருக்கார உங்களை ஒரு நெருங்கிய நண்பர் உமர் அவர் இல்லையா?
யாரையாவது கூப்பிட்டு கலைஞர் நாணயத்தை வெளியே பருக் அப்துல்லாவோட கலைஞருக்கு நண்பர் யாராக இருக்காங்க? இருக்கிறதுலே மோஸ்ட் சீனுன்னா பருக் அப்துல்லா இருக்கார், இல்லை சரத்பவார் இருக்கார். அவங்கள கூப்பிட்டு நீ வெளியிட்டிருக்கணும்ல. எல்லாம் உங்கள் கூட்டணியில் இருக்காங்க. ஏன் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வெளியிட்டீங்க? இத்தனையும் அது மத்திய அமைச்சர் சார் கூப்பிடுவாங்க. மத்திய அமைச்சர் எப்படி? பாஜக தலைவராக தானே அவர் வராரு, எப்படி மத்திய அமைச்சராக வருவார்? நீங்கள் பாஜகவுக்கு எதிரி, பாசிஸ்ட் கட்சின்றீங்க. அப்போ கலைஞர் காலமெல்லாம் அவரை எதிர்த்தாரு அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்க. உங்கள் கூட்டணி பாஜக வீழ்த்தணுன்னு தான் ஒன்றா சேர்ந்துருக்கீங்க. அப்போ நாணய வெளியிடும் போது நீங்கள் யாரை கூப்பிட்டு வெளியிடுவீங்க? அந்த விழாவை எப்படி நடத்துவீங்க? இதுக்கு பேர் அடிமைத்தனமா இல்லை வேறு என்ன சொல்கிறது? ஏன் அவரை கூப்பிட்டீர்கள்? அந்த நேரத்து சூழ்நிலாம் பொறுத்து பாருங்கள், 2-2-4ன்னு வரும். அப்போ நீங்கள் கூட்டணி கட்சியை பற்றி கவலைப்பட்டீங்களா? முனையிட்டு கம்முன்னு உட்காந்துருந்தீங்களா எல்லாரும்? சிபிஎம் எல்லாம் அறிக்கை விட வேண்டியதானே திமுக எந்த வழியில் செல்கிறதுன்னு. இன்றைக்கி காங்கிரஸு, இடதுசாரிகள், இவர் திருமாவளவன் எல்லாம் இருக்கிறதுனால மதிமுகலாம் கணக்கில் சேர்க்காதீங்க. இவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் நீங்கள் ஒரு மரியாதையாக பாஜக எதிர்ப்பு ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. நாளைக்கு இவங்க இல்லைன்னா நீங்கள் பாஜக கூட கூட்டு சேர மாட்டீங்கன்னா நிச்சயம். அப்போது இந்த கேள்வியை கேட்கணுமா வேணாமா நீங்கள்? ஆனால் இவர் இன்றைக்கி பாஜகவை எதிரியாக முன்னிறுத்திட்டு என்டிஏக்கும் எங்களுக்கும் தான் போட்டி. என்ன என்டிஏ அவங்களுக்கு போட்டி? இங்கே எத்தனை தொகுதியில் யார் மேக்ஸிமம் நிற்க போகிறாங்க? இது எந்த இதுக்கான தேர்தல்? சட்டசபைக்கான தேர்தல். யார் முதலமைச்சர் வேட்பாளர்? ஆனால் இவங்க என்னன்னா சின்னத்திலேயே வந்து உதயசூரியன்லேயே நின்னவங்க தானே சார் யார்? விசிகா. வேறு வழி கிடையாது அவங்களுக்கு. இந்த மாதிரி மதிப்புலேருந்து போய் நிற்கிறனால தான் அவங்கள வந்து இவங்க இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு? என்டிஏவை எதிரியாக காமிச்சிக்கிட்டு ஏடிஎம்கே ஒன்றும் இல்லைன்ற மாதிரி காமிக்க பார்க்குறாரு. ஆனால் இது என்ன இவங்க நினைப்பெல்லாம் இது நடக்காது. அது எல்லாத்துக்குமே மாற்றத்தை நோக்கி நடக்குது. நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறது இவங்க கூட்டணிக்குள்ளே பிரச்சனை முட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று பாருங்கள், அடுத்த மாதம் பேட்டில் மந்த்து, பிப்ரவரி மந்த்து பேட்டில், சண்டை தான், யுத்த காலம் தான். அங்கே பாருங்கள் என்னென்ன நடக்க போகுது பாருங்கள்.